ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக அப்படியே திமுக பக்கம் வரப்போகுது அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. குறிப்பா அதிமுகவுல பல அதிருப்தியாளர்கள் இருந்தாங்க தேர்தலுக்கு முன்பாகவே. எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி, சமாதானப்படுத்தினாரு. யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அதிமுகவில் இருங்கப்பா, அடுத்து நம்ம ஆட்சி தான், மோடி சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் அதிகாரம் வரப்போகுது, எல்லாம் அப்படியே ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா தேர்தல் முடிந்த பிறகு வருகிற அந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் இருக்குல்ல, இந்த விஷயம் தான் பலரையும் இப்போ பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமும் நம்ம அதிமுக இருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளால ஒன்றும் பண்ணியது. ஏற்கனவே 5 வருஷம் நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே தட்டி தட்டி வந்துடும். இன்னும் 5 வருஷம் நம்ம அப்படியே முடங்கி கிடக்கணுமா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, திமுக பக்கம் ரூட்டை திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கார்கள் அறிவாலயத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா ஜெயக்குமார், தங்கமணி, செல்லூர் ராஜு போன்றவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சில சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு. இவங்க எல்லாருமே திமுக பக்கம் வரப்போறாங்க அப்படின்னு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில் இருந்தாங்க. பாஜக கூட கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு பல இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயலாபத்துக்காகவே இந்த வேலைகளை செஞ்சாரு. அது எல்லாமே இப்போ அதிருப்தியாளர்கள் அதிகப்படி இருந்ததுனால இப்போ 2ஆம் இடத்துக்கு நம்ம வருமா அப்படின்ற சந்தேகம் கூட அதிமுக வந்துருச்சு. ஏன்னா தாவேகா போட்டிக்கு வராங்க. முதலிடம் அது திமுக பிக்ஸ் ஆயிருச்சு. 2ஆம் இடத்துக்கு யாரு போட்டி அதுன்றதுதான் இப்ப நடக்குது. சோ இந்த இடத்துக்கு அதிமுக வருமா, தாவேகா வருமா இப்படின்ற ஒரு போட்டா போட்டி தான் இருக்கு. ஒருவேளை அதிமுக வந்துருச்சுன்னா பெரும்பாலான நிர்வாகிகள் அதிமுக இருந்து வாய்ப்புகள் இருக்கு. தப்பி தவறி அங்க தாவேகா வந்துட்டா அதிமுக ஜோலி முடிஞ்சிருச்சு. சோ அதனால இப்பவே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா திமுக பக்கம் பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்காங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்க அங்க வந்துடுறேனே, எங்களுக்கு அங்க ஒரு சீட்டு போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கிற பல நிர்வாகிகளும், முன்னாள் அமைச்சர்களும், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க ஒரு தகவல் இருக்கு. ரிசல்ட்டுக்கு பிறகு, அதாவது மே 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.